வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம் தனுஷ்குமார். தன் தமிழ் சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோ பதிவில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்கேல்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஸ்கேல்பர் மோட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தன் சார்ட்ஸ், அதாவது tv.dan.co பார்க்கலாம். இப்போ நம்ம அதில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம tv.dan.co லாகின் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுதான் வந்து ஸ்கேல்பர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஜென்ரலாக நமக்கு என்ன இருக்குன்னா பை அண்ட் செல் பட்டன்ஸ் இருக்கும். சென்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ அந்த குவான்டிட்டிஸை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 குவான்டிட்டிஸ் கொடுக்குறேன். இப்போது நான் இங்கே பை அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸில் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பை பண்ண 20 ஷேர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து ஸ்கேல்பரோட ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பிளேஸ் பண்ண ஆர்டர்ஸை வந்து நீங்கள் சார்ட்ஸில் பார்த்துக்கலாம். அட் த சேம் வே அக்கௌண்ட் மேனேஜர் கொடுத்தீங்கனாலுமே இப்போ என்ன பொசிஷன்ஸ் வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம், என்ன ப்ராடக்டில் பை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கேல்பர் வழியாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா செல் பண்ண முடியும். இப்போது நான் வந்து 20 ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் பை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு 15 ஷேர்ஸ் வந்து நான் செல் பண்ணணும் அப்படின்னா நான் ஈஸியாக அதை பண்ண முடியும். 15 ஷேர்ஸ் நான் கொடுத்துட்டு செல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ இதில் 15 ஷேர்ஸ் வந்து செல் ஆயிரும் அண்ட் பேலன்ஸ் இருக்க 5 ஷேர்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதை நீங்கள் ரீலோடும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ ஹேண்டியாக உங்களுக்கு கை பக்கத்தில் ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது இண்டெக்ஸ்க்கும் இந்த ஸ்கேல்பரை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணுற இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50, கரெக்ட்? நிஃப்டி 15 வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபஸ்ட்லேயே வரும். இப்போ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்கேல்பர் மோட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஏடிஎம் வந்து நம்ம பை பண்ணுறோமா, இல்லை ஹையஸ்ட் ஒய்யா, இல்லை மோஸ்ட் ட்ரேடடாக டெல்டா பேஸ் பண்ணி பண்ணுறோமா அப்படின்னு கேட்கும். இப்போது ஏடிஎம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வியூ என்ன, மார்க்கெட் வியூ என்னன்னு கேட்கும். புல்லிஷாக இருக்கீங்களா பேரிஷாக இருக்கீங்களான்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எக்ஸ்பைரிஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு எக்ஸ்பைரியுமே இருக்கும். உங்களுக்கு கரண்ட் எக்ஸ்பைரியில் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ நான் கரண்ட் எக்ஸ்பைரியை வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேரிஷ்னு கொடுத்துருக்கேன் அண்ட் வந்துட்டு எக்ஸ்பைரி கரண்ட் எக்ஸ்பைரி கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து இது வந்து ஏடிஎம் அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு ஐடிஎம், இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்ஸில் வரும். இப்போது உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் ஏதாவது பை பண்ணணும் அப்படின்னாலுமே பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்பர் மோட்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த டாகலும் வந்துடும். அட் த சேம் வே உங்களுக்கு என்னென்னா சார்ட்ஸும் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதை பை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் பெஸ்ட் அவைலபிள் ப்ரைஸில் எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போது நான் இந்த ஸ்கேல்பர் மோடை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. எப்பயுமே உங்களுக்கு ஸ்கேல்பர் மோட் ஆக்டிவாகவே இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது ஸ்கேல்பர் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துங்க. இதில் ஸ்கேல்பரில் நம்ம பிளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் எந்த மாதிரியான ஆர்டர்ஸாக இருக்கணும், இன்ட்ராடேவாக இருக்கணுமா இல்லை ஓவர் நைட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஓவர் நைட் அப்படிங்கிறது என்ஆர்எம்எல் ஆர்டர் தான், அதனால் பெரிய கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஸோ இன்ட்ராடேங்கிறது எம்ஐஎஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இன்ட்ராடேவே கொடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் லே அவுட்டை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது என்கிட்ட வந்துட்டு என்னோட சார்ட்ஸில் வந்து ஸ்கேல்பர் அப்படிங்கிற டாகிள் வந்து இப்போ கிடையாது. இப்போ நான் ஒரு டைம் இதை ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்கேல்பர் மோட் வந்து டிஃபால்ட்டாகவே வர ஆரம்பிக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஒருவேளை வேற ஒரு ஆப்ஷன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்கேல்பர் மோடில் வந்துட்டு 24,800 புட் ஆப்ஷன் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா 24,700 கால் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது எனக்கு என்ன ஆயிரும்னா ஸ்கேல்பர் மோடில் ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் என்ன சார்ட்ஸ் இருக்கோ அந்த சார்ட்டுக்கான ஆர்டர் பேட் ஸ்கேல்பர் மோட் வந்து சேஞ்ச் ஆயிரும். 24,700 கால் ஆப்ஷன். இப்போது நீங்கள் இதில் பை பண்ணுறது செல் பண்ணுறது டேரெக்டாக நீங்கள் இதுலேயும் பண்ணலாம்.
இதை வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்சஸும் பண்ணி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இதே இதை வந்து நீங்கள் தன் வெப்பில் பார்க்கணும் அப்படின்னாலுமே ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பொசிஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் இங்கேயும் செக் பண்ணலாம். அட் த சேம் வே நீங்கள் இந்த இடத்துலையும் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். அதாவது ஸ்கேல்பர் மோட் வந்து நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தணும், இன்ஸ்டண்ட்டாக பை அண்ட் செல்ஸ் நம்மளால் பண்ண முடியும், இதை டிஃபால்ட்டாக எப்படி தன் லேஅவுட்டில் நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிற செட்டிங்ஸும் பார்த்துருக்கோம். இன்ட்ராடே அண்ட் ஓவர் நைட் பொசிஷனாக எப்படி வந்து நம்ம ஆர்டர் டைப் செலக்ட் பண்ணணுங்கிறதும் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கேல்பர் மோடு இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.